ஆன்மீகச் செய்திகள். சென்னை நுங்கம்பாக்கம் ஸ்ரீ அகத்தீஸ்வரர் கோயிலில் தட்சிணாயன புண்ணியகால பிரம்ம உற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. விழா நாட்களில் சுவாமி பல்வேறு வாகனங்களில் எழுந்தருள வீதி உலா நடைபெற்று வருகிறது. விழாவின் 3வது நாளில் சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் அதிகார நந்தியில் எழுந்தருள செய்யப்பட்டு வீதி உலா நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை ஸ்ரீ தாதன்குளம் விநாயகர் கோயிலில் துர்க்கையம்மன் சன்னதி கொண்டுள்ளார். இச்சன்னதியில் துர்க்கையம்மனுக்கு ஆனி மாத வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டு புதிய வஸ்திரத்துடன் கூடிய மலர் அலங்காரம் நடைபெற்றது. தொடர்ந்து தேங்காய், பழம் வைத்து நெய்வேத்தியம் காண்பித்து 7 முக தீப ஆராதனையுடன் சிறப்பு பூஜை நடைபெற்றது. இந்த நிகழ்வில் திரளான பக்தர்கள் எலும்பிச்சை தீபமேற்றி வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டை ஸ்ரீ மாணிக்கவல்லி விநாயகர் கோயிலில் கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு யாகசாலையில் கணபதி பூஜையுடன் தொடங்கி பல்வேறு ஹோமங்கள் நடைபெற்றன. நிறைவாக பூர்ணாகுதிக்கு பின்னர் மங்கள வாத்தியங்கள் இசைக்க கடங்கள் புறப்பாடாகி பட்டாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க கோயில் மூலவர் மற்றும் பரிவார தெய்வங்களின் விமான கலசங்களில் ஊற்றப்பட்டு தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். கணபதியே குணநிதியே வருவாய் அருள்வாய் அருள்நிதியே தனி உருவே உயர் குணமே தருவாய் வாழ்வில் தெளிவே. கணபதியே குணநிதியே வருவாய் அருள்வாய் அருள்நிதியே தனி உருவே உயர் குணமே தருவாய் வாழ்வில் தெளிவே. முன்னின்று காக்கும் செயல் வீரனே முன்னின்று காக்கும் செயல் வீரனே. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா கோயிலில் வியாழக்கிழமையை முன்னிட்டு சாய்பாபாவிற்கு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபாவின் விக்கிரகத்திற்கு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டு வண்ண மலர் அலங்காரம் செய்யப்பட்டு நிவேதனங்களுடன் பூஜைகள் நடைபெற்று தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். நாமக்கல் செம்பாளிக்கரடு ஸ்ரீ ஆதிமாரியம்மன் கோயிலில் ஆணி திருவிழா விமர்சையாக நடைபெற்று வருகிறது. பூச்சொரிதல் கணபதி ஹோமத்துடன் தொடங்கிய இவ்விழாவில் தினமும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வருகின்றன. இவ்விழாவின் முக்கிய நிகழ்வாக ஆதிமாரியம்மனுக்கு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டு சமயபுரத்து மாரியம்மன் அலங்காரத்தில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. தொடர்ந்து தீப ஆராதனைகளும் காண்பிக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். திருவண்ணாமலை ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் ஆனி பிரம்மோற்சவ விழா 2ஆம் நாள் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் விநாயகர், அண்ணாமலையார் உடனாகிய உண்ணாமுலை அம்மன் ஆகிய உற்சவர்கள் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினர். இதனையடுத்து சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டன. தொடர்ந்து நடைபெற்ற வீதி உலாவில் வழியெங்கும் ஏராளமான பக்தர்கள் சுவாமிகளை வழிபட்டனர்.
நாமக்கல் மாவட்டம் மோகனூர் காந்தமலை ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஆனி மாத கிருத்திகை சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதனையொட்டி மூலவர் முருகப்பெருமானுக்கு சிகக்காய், பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், இளநீர், திருமஞ்சனம், மஞ்சள், சந்தனம், விபூதி கொண்டு அபிஷேகங்கள் நடைபெற்றன. பின்னர் தங்க கவசம் சாற்றப்பட்டு மலர் அலங்காரத்துடன் மகா தீபம் காண்பிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். சென்னை மயிலாப்பூர் ஸ்ரீ அப்பர் சுவாமிகள் கோயிலில் சுவாமிகளின் 175வது குரு பூஜையை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டன. தொடர்ந்து பெரிய ரிஷப வாகனத்தில் சுவாமி அம்பாள் எழுந்தருள அப்பர் சுவாமிகளின் எதிர் சேவை புறப்பாடு நடைபெற்றது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கல் ஸ்ரீ சிங்காரவேலர் கோயிலில் ஆனி மாத கிருத்திகையை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக மூலவர் மற்றும் உற்சவர் சிங்காரவேலருக்கு மஞ்சள், சந்தனம், பன்னீர், பால், இளநீர், தேன், சந்தனம், நெய், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சுவாமிக்கு அபிஷேகங்கள் நடைபெற்றன. இதில் 1000 கண் கொண்ட வெள்ளி சல்லடை அபிஷேகம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து மலர் அலங்காரத்துடன் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். நாமக்கல் ஸ்ரீ ஓம் சக்தி விநாயகர் கோவிலில் எழுந்தருளி உள்ள துர்கை அம்மனுக்கு வெள்ளிக்கிழமை ராகுகால பூஜை நடைபெற்றது. இதனை ஒட்டி ஸ்ரீ துர்கை அம்மனுக்கு பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், மஞ்சள், சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகங்கள் நடைபெற்றன. தொடர்ந்து அலங்காரத்துடன் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். தருமபுரி மாவட்டம் கடத்தி கொள்ளுமேடு மகாமாரியம்மன் ஸ்ரீ கரிவரதராஜ பெருமாள் கோயிலில் கும்பாபிஷேகம் நிறைவுற்றதையடுத்து மண்டல பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. இந்த மண்டல பூஜையின் 21ஆம் நாள் பூஜையை ஒட்டி யாகங்கள் நடைபெற்று அக்னி ஆராதனைகள் செய்யப்பட்டு கும்ப பிரதிஷ்டை செய்து திருமஞ்சனம், அபிஷேகம், யாகசாலை ஹோமம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடந்தது. இதனையொட்டி கலச புனித நீரை சுவாமிக்கு ஊற்றி சிறப்பு பூஜைகள் செய்து மகா தீபாராதனைகள் காட்டினர். இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த ஆலஞ்சேரி அகத்தீஸ்வரர் கோயிலில் உலக அமைதி மற்றும் மழை வேண்டி யாக வழிபாடு நடைபெற்றது. இதனை ஒட்டி யாகசாலையில் குண்டங்கள் அமைக்கப்பட்டு புனித நீர்க்கடங்களுடன் சிறப்பு மகா யாகம் நடைபெற்றது. இந்த யாகத்தில் ஏராளமான வேள்வி பொருட்கள் உள்ளிட்டவைகள் இடப்பட்டு பூரணாகுதி, தீபாராதனைகள் செய்யப்பட்டன. தொடர்ந்து புனித நீரால் மூலவர் மற்றும் கோயில் பரிவார தெய்வங்களுக்கு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டு தீபாராதனைகள் நடைபெற்றன. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர்.
ஆன்மீகச் செய்திகள்.